ஊழல் கட்சிகளின் ஆட்சிக்கு பூட்டு போட மக்கள் முடிவு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்லடத்தில் பேசினார். அது பற்றிய செய்தி தொகுப்பை எமது கடையரி டிவியில் பார்க்கலாம். 2024 ஊழல் கட்சிகளின் ஆட்சிக்கு பூட்டு போட வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டதாக பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். என் மண் என் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழாவில் பிரதமர் மோடி பேசியதாவது, பல ஆண்டுகளாக தமிழகத்தில் கொள்ளையடித்தவர்கள் பாஜகவின் வளர்ச்சியை பார்த்து பயப்படுகிறார்கள். தமிழக மக்கள் இதயத்தால் சுத்தமானவர்கள், புத்திசாலிகள். மத்திய பாஜக அரசு தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எப்போதுமே முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. தமிழகத்திற்கு 3 மடங்கு நிதியை மத்திய பாஜக அரசு வழங்கியிருக்கிறது. மத்தியில் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது தமிழகத்திற்கு திமுக எதுவுமே செய்யவில்லை. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் பெரிய அமைச்சர்களாக இருந்தபோதும் திமுக எதுவும் செய்யவில்லை. தமிழகத்திற்கு 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த திமுக காங்கிரஸ் கூட்டணி செய்வதை விட பல மடங்கு பாஜக அரசு செய்திருக்கிறது. மோடி அனைவருக்காகவும் பணியாற்றுகிறார், ஏழைகளுக்காக பணியாற்றுகிறார், தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பணியாற்றுகிறார். இதுவே இந்த மோடியின் உத்தரவாதம் இன்னும் பல ஆண்டுகளாக தொடர இருக்கிறது. நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ள சிலர் பாஜகவின் வளர்ச்சியை தடுக்கிறார்கள். இன்று தமிழகம் வந்துள்ள நான் எம்ஜிஆரை நினைத்து பார்க்கிறேன். ஏழைகளுக்கு கல்வி, மருத்துவ வசதி போன்றவற்றை செய்தவர் எம்ஜிஆர். அதனால்தான் அவர் இன்றும் நினைத்து பார்க்கப்படுகிறார். அவரைப் போலவே ஜெயலலிதாவும் மக்கள் மனதில் நிலை பெற்றிருக்கிறார். எம்ஜிஆர் குடும்பத்திற்காக உழைத்தவர் அல்ல, மக்கள் நலனுக்காக பணியாற்றியவர். ஜெயலலிதா தமிழக மக்களோடு எந்த வகை தொடர்பு வைத்திருந்தார் என்பது எனக்கு தெரியும். தமிழகத்தில் திமுகவால் அரசியல் இழுக்கு ஏற்பட்டிருக்கிறது. வாரிசு அரசியலை எதிர்த்தவர் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆரை அமைப்பது போல திமுக ஆட்சி நடைபெறுகிறது. நாடு வளர்ச்சியடையும் போது தமிழகம் அதே வேகத்தில் வளர்ச்சியடையும். 2 பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையங்கள் ஒன்று தமிழகத்துக்கு வருகிறது. இந்தியா கூட்டணி தமிழகத்தில் வளர்ச்சி ஏற்படுவதற்கான பணிகளை செய்ய மாட்டார்கள். இந்தியா கூட்டணியின் ஒரே நோக்கம் மோடியை வெறுப்பதே. குடும்ப ஆட்சியை எப்படி நடத்துவது என்பது பற்றியே சிந்திக்கிறார்கள். இந்தியா கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெற்றால் தமிழகத்தை வளர்ச்சியடைய அனுமதிக்க மாட்டார்கள். இந்தியா கூட்டணியில் உள்ளவர்கள் இனிமேல் தேசத்தை சுரண்ட முடியாது. முத்ரா கடன் வசதி திட்டத்தின் மூலம் தமிழகத்திற்கு 2 லட்சம் கோடி கடனாக வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பணியாற்றுகிறார் மோடி அவர்கள். தமிழகத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் உள்ளது. பாஜக தன்னுடைய 3வது ஆட்சி கால திட்டத்தில் வளர்ச்சியடைய இந்தியாவை இலக்காக கொண்டு பணியாற்ற இருக்கிறது. தமிழகத்தை ஆளுகின்ற கட்சி தமிழக இளைஞர்களின் வேலைவாய்ப்பை தடுக்கிறது. இந்தியா கூட்டணி தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டது. 2024 ஊழல் கட்சிகளின் ஆட்சிக்கு பூட்டு போட வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். நீங்கள் தமிழகத்தின் பிரகாசமான வளர்ச்சிக்கு உத்தரவாதத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். தமிழகத்தில் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி திருப்பூர் பல்லடத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊழல் கட்சி